ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி விலாகில் வந்து சிக்கன் குழம்பு வச்சுருந்தோம். சுவையான சிக்கன் குழம்பு இன்றைக்கி வீட்டில் வச்சுருந்தோம். அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து சிக்கன் குழம்பு இது எப்படி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து 1/2 கிலோ சிக்கன் வந்து நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா மஞ்சள் தூள் போட்டு க்ளீன் பண்ணி வச்சுக்கணும். இங்கிட்ட வந்து தக்காளி, சின்ன வெங்காயம் ஒரு 10, ஒரு பெரிய சைஸு பல்லாரி வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இதுதாங்க தேவையான பொருட்கள். இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடுப்பில் ஒரு கடாயை வச்சுக்கோங்க. அதில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடிக்கணும், நல்லா பொரியணுங்க. அது நல்லா வெடிச்சதுக்கப்புறம் வந்து பட்டை வகை, கிராம்பு, சோம்பு, பட்டை இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு அதை நல்லா வதக்கணும். சின்ன வெங்காயம் வந்து கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி வரணும். அதுக்கப்புறம் தான் அதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்தாச்சு. அதோட ராஸ்மல் போகணும், நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க, பிடிச்சிடக்கூடாது. தக்காளி சேர்த்தாச்சு. தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். ஓகே, தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கறியை சேர்த்துக்கலாம். கறியை போட்டாச்சு. இந்த ஸ்டேஜில் லைட்டாக வந்து கல்லுப்பு கலந்துக்கோங்க. அப்போ தான் கறியில் நல்லா உப்பு பிடிக்கும். எல்லாம் கலந்தாச்சு. சிக்கன் குழம்பு தூள், மல்லித்தூள், கொஞ்சம் புளிக்குழம்பு பொடி, இந்த 3 கலந்துருக்கேன். இந்த லைட்டாக கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். நல்லா எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ லைட்டாக தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விடணும். அப்போ தான் வந்து நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறம் நல்லா வேகணும் இல்லைங்களா சிக்கன், அதனால அந்த ப்ராசஸ் தான் இது. தண்ணி கலந்ததுக்கப்புறம் இதை மூடி வச்சிடலாம் ஒரு 10 நிமிஷத்துக்கு. தேங்காய் ஊற்றிக்கலாம். அதுக்கு தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ நான் ஒன்று பண்ணுறேன். அப்படி இப்போ வந்து சிக்கனை பொரிச்சு எடுத்தாச்சு. அதில் போட்டுக்கிறேன். தெரியுது சூப்பரான சுவையான சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப வருஷத்துக்கு கழிச்சு நான் பண்ணியிருக்கேன். ஏன்னா வந்து சிக்கன் விரும்பி சாப்பிட மாட்டேன். இன்றைக்கி மகன் வந்திருக்கான்னு இவ்வளோ இது பண்ணியிருக்கு. இங்கிட்டு பொரிச்சுக்கிட்டு இருக்காங்க. கிரேவி வைக்க போகிறாங்களாம், பொரிக்க போகிறாங்களாம். ஈரல் கொண்டாட்டிக்கு ஒன்றும் வாங்கி கொடுக்க மாட்டேங்க. என் கரிகாலம்